வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி SSLV-D3 அப்படின்ற ராக்கெட்ல EOS-08 சேட்டலைட்டை விண்ணில செலுத்த போறாங்க நம்ம இஸ்ரோ. இத பத்தின மிக முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோ நாம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரோ சிறிய ரக சேட்டலைட்களை விண்வெளிக்கு செலுத்துவதற்காக தான் இந்த SSLV ராக்கெட்களை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ராக்கெட்ல பல்வேறு விதமான அப்டேஷன்ஸை மேற்கொண்டு வருவாங்க. அப்பப்போ இதை பத்தி ரிசர்ச்சும் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ராக்கெட்ல நல்ல அப்டேஷன்லாம் பண்ணிட்டு ஃபைனலா இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற நிலைமையில வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த EOS-08 அப்படின்ற சேட்டலைட்டை எடுத்துக்கிட்டு விண்ணில பாய போகுதுங்க. ஸோ இது இந்தியர்களாகிய நமக்கு மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வா தாங்க பார்க்கப்படுதுங்க. இந்த SSLV ராக்கெட்டை இந்தியாவில் உள்ள அனைத்து துறைகளுக்கான சேட்டலைட் மற்றும் மற்ற நாடுகள் தனியார் நிறுவனங்களுக்கான சேட்டலைட்டை விண்ணில ஏவ இதை பயன்படுத்துவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த ராக்கெட்ல பிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த சேட்டலைட் பத்தி சொல்லணும்னா இது ஒரு சிறிய ரக சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த EOS சேட்டலைட் பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா, இதுக்கான விரிவாக்கமே எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், அதாவது அதோட அப்ரிவேஷன். ஸோ இந்த சேட்டலைட்டுக்கான மிக முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிஷன் இன்க்ளூட்ஸ் டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் எ மைக்ரோ சேட்டலைட். ஸோ அது மூலியமா பேலோட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கிரியேட் பண்றது, மைக்ரோ சேட்டலைட் பஸ் வந்து காம்பேட்டபிளா ஆக்குறது, ஸோ நியூ டெக்னாலஜிஸை வந்து இன்கார்பரேட் பண்றது தான் இந்த ஃபியூச்சர் ஆப்ரேஷன் சேட்டலைட்ஸோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேட்டலைட்ஸ் 3 விதமான பேலோட்ஸை கேரி பண்ணுதுங்க. எலக்ட்ரோ ஆப்டிகல் இன்ஃப்ராரெட் பேலோட், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், SACUV டோசிமீட்டர், இந்த 3 விதமான பேலோட்ஸ் அது கேரி பண்ணுது. ஸோ ஓவராலா இந்த சேட்டலைட் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரிடர் கண்காணிக்கிறது, சுற்றுச்சூழலை கண்காணிக்கிறது, தீ விபத்து குறித்த கண்காணிப்பு, எரிமலையோட செயல்பாடு, பெரிய தொழிற்சாலை மின் உற்பத்தி மையத்தில் ஏற்படக்கூடிய டிசாஸ்டர்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கண்காணிக்க இது உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கடல் மட்டத்துக்கு மேல காற்று எந்த திசையில எவ்வளவு பிரஷர்ல வீசுது அப்படின்றதெல்லாம் இந்த சேட்டலைட் உதவி மூலியமா கண்காணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு யூசேஜ்க்காக தான் இந்த சேட்டலைட்டை இப்ப இந்த ராக்கெட்ல வச்சு லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது வெற்றிகரமா இது விண்ணில செலுத்தணும் அப்படின்றது தான் இந்தியால நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்குங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.